Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோல நம்ம கரண்டா மார்க்கெட் இப்போ ஒரு டிப்ல ஒரு அக்யூமுலேஷன் ரேஞ்சில் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் டைம்ல என்னெல்லாம் ஆல்ட் காயின்ஸ் ஒரு நல்ல பையிங் ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேப்ல இருந்து ஹையர் மார்க்கெட் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பு, லோ கேப்பு, மைக்ரோ கேப்பை வந்து கவர் பண்ண போறோம். அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட் ஜானர், கேமிங்காக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், பிளாக் செயினாக இருக்கட்டும், இன்னும் இப்போ ஃபர்தராக நிறைய நரேட்டிவ்ஸ் சேர்ந்த ப்ராடக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் அண்ட் ஆல்சோ இப்போ வந்து வாங்கினீங்கன்னா மார்க்கெட் எப்போ எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய புல் மார்க்கெட், ஒரு ஆல் சீசன் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. சின்னதாக இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்னெல்லாம் விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கணும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ வந்து கம்ப்ளீட்டான ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோவாக வந்து இருக்க போது. இந்த வீடியோவில் குட்டியாக ஒரு அப்டேட் மாதிரி வந்து பார்த்துட்டு மெயினாக என்னெல்லாம் ஆல்ட் காயின்ஸ் நல்ல பையிங் ரேஞ்சில் இருக்குன்னு வந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து பார்ப்போம். பிட்காயினாக இருக்கட்டும், ஆல்ட் காயின்ஸ் ஓவரால் எப்படி வந்து இருந்துட்டு இருக்கு, இன்னும் லோயர் ப்ரைஸஸ் நம்ம வந்து பார்த்து அக்யூமுலேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இன்னும் வாங்காமல் வந்து இருப்பீங்க. அதனால் அதை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ஆல்ட் காயின்ஸ் பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயினே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். ஒரு ஹியூஜான ஒரு டம்ப் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்துருந்தோம். $93,000 கீழெல்லாம் வந்து போயிருந்தது. லேட்டரான ஒரு ரெக்கவரி மாதிரி $1 lakh போயிட்டு அகெயின் மறுபடியும் ஒரு ஃபால், கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பிட்காயினே வந்து வந்தது. இப்போ அகெயின் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக ஏன் இப்படி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியாக வந்து இருந்துட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ இயர் எண்டில் இருக்கும். கிறிஸ்மஸ் நேற்று முடிஞ்சுது. அண்ட் பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல் கைஸ். சாரி, நான் லாஸ்ட் ஃபியூ டேஸாக கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் மெயினான என்னன்னா, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் இருக்கனால பீப்புள் எல்லாமே வந்து அந்த ஃபெஸ்டிவல் மோடுக்கு வந்து போயிருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பெரிய அளவில் பிட்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஆக்டிவாக பையிங் அப்படிங்கிற நடக்காது. ஸோ ஓவரால் பீப்புளாக இருக்கட்டும், பீப்புள் அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக மார்க்கெட்லேருந்து வெளியே எடுப்பாங்க. புதுசாக பையிங் அப்படிங்கிற அடுத்த வருஷத்துக்கு தான் வருவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புக்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பெருசாக மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷரே வந்து இல்லை, செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு டிப் அப்படிங்கிற மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வேல்ஸ்க்கான பண்ணுறதுக்கான கரெக்ட் டைமாக இப்போ வந்து இருக்கனால வேல்ஸ் வந்து மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக பயங்கரமாக சாப்பியாக வந்து வச்சுட்ருக்காங்க. பிட்காயினே வந்து பாருங்களேன், நவம்பர் மாதத்துலேருந்து இந்த ப்ரைஸிங் நம்ம பார்த்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 100 பில்லியன் மேலே வால்யூம் ஆனது அசால்ட்டாக நடந்தது. ஒன்ஸ் ஆஃப்டர் இந்த December 7th வந்து பாருங்கள், வால்யூம் டிக்ளைன் ஹியூஜாக வந்து இருந்திருக்கு. இப்போது வால்யூம் பாதி ஆல்மோஸ்ட் இன்றைக்கெலாம் வெறும் 30 பில்லியன் தான். ஸோ இது எப்போ வந்து சரியாகும்னா, ஏன்னா மார்க்கெட்டில் இப்போது ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ யூஎஸோட பிரசிடென்ட் வந்து சேஞ்ச் ஆகுறா இல்லையா, அவரோட இனாக்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இப்போ லோ வால்யூம் டைம்னால மார்க்கெட் சடனாக வந்து டிப் அப்படிங்கிற பார்ப்போம். பட் ஓவரால் ஜனவரி ஃபெப்ரவரிலாம் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் டைம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம், நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து ஒரு 20% 30% இன்னும் டம்ப் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்குறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா காயின்ஸும் வந்து ஃபியூச்சர்ஸில் இருக்கனால வேல்ஸ்லாம் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு விக்கு மாதிரி வந்து போகும். நம்ம அந்த விக்கில் ப்ரைஸ் என்ட்ரி எடுக்கலான்னு வந்து பார்த்தோம்னா மெஜாரிட்டி பீப்புளால் அதை வந்து பண்ண முடியாது. மேபி லக்கி என்ஃபாக இருந்தால் அது வந்து நடக்கும். ஸோ இது நான் மெயினாக ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் மெயினாக இந்த பர்டிகுலர் டம்ப்க்கு அப்புறம் பிட்காயின் ரெக்கவரி ஆச்சு பார்த்தீங்களா. ஒரு சில ஆல்ட் காயின்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக ரெக்கவர் ஆச்சு. ஒரு சிலது நம்மளோட பிக்ஸில் பயங்கரமாக ரெக்கவர் ஆச்சு. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த மந்த நிலையிலே வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டாக இருக்கட்டும், பேட்டெல்லாம் ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆன மாதிரி வந்தாச்சு. பட் பெருசாக வந்து பாலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த ப்ரைஸ் விடவும் அதிகமாகிருச்சு. ஸோ இது ஏன் அப்படின்னா, பாலை வந்து வால்யூம் ட்ரிகராக இருக்குது. இப்போ தான் பேட்டில் கொஞ்சமாக வால்யூம் ட்ரிகராக இருக்குது. ஸோ இன்னும் ஆல்ட் காயின்ஸ் பம்ப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலை. ஒரு சில ஆல்ட் காயின்ஸ் அப்படி பம்ப் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஏன்னா எத்தேரியம் தானே கிங் ஆஃப் ஆல்ட் காயின்ஸ். எத்தேரியம்லேயே பெருசாக மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஆரஞ்சு பாக்ஸ் கீழே ஒரு விக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். வீக்லிலையும் அது கீழே வந்து க்ளோஸ் ஆகி இப்போ அகெயின் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆனது வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓவரால் இப்போ ஒரு அன்சர்டைன் பீரியடாக மார்க்கெட்டில் இருக்கனால நம்ம ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஒரு பெரிய சாப் மூமெண்ட் வந்து அகெயின் எத்தேரியம் $3,000 பார்க்கலாம். ஆல்ட் காயின்ஸில் ஒரு டிப் பார்க்க வாய்ப்பு இருக்குது வேர்ஸ்ட் கேஸில். பட் ஆனால் அது ஒரு சில மணி நேரத்துலேயே ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போட்டு மேலே போயிடும். ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸில் லிவரேஜ் பொசிஷன் இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க.
சப்போஸ் நீங்கள் லிவரேஜ் ட்ரேடராக இருந்தால் கூட நீங்கள் ஆஃப்டர் ஜனவரி அந்த மாதிரி வந்து பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக ஸ்பாட் அக்யூமுலேஷன் மோடுக்கு வந்து போயிருங்க. இது மெயினாக நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம பெரிய லெவலில் கிரிப்டோவாக இருக்கட்டும், ஆல்ட் காயின்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்னு எதிர்பார்க்கறது வந்து ட்ரம்ப் இப்போது யூஎஸோட பிரசிடெண்ட்டாக ஆட்சி ஏற்கறனால அதெல்லாம் வந்து இல்லை. மேபி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வரும்போது ப்ரைஸ் பயங்கரமாக ஜம்ப் ஆகிறது இல்லை ப்ரைஸ் பயங்கரமாக டம்ப் ஆகிறது நம்ம வந்து விட்னஸ் பண்ணுவோம். இப்போ நாளைக்கே வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வரப்போகிற ட்ரம்ப் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுறது, இல்லை அவர் வந்து யாராவது சுட்டுறாங்க அப்படின்னா இதுவுமே கேசஸ் இருக்குல்ல, மேபி பாசிபிள் தானே. ஸோ அப்படி ஆச்சுன்னா மார்க்கெட் பயங்கரமாக டம்ப் ஆகும். பட் வித்தின் ஃபியூ டேஸ் டு வீக்ஸ் மார்க்கெட் அகெயின் கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் ஆகும். இது எல்லாமே அந்த நியூஸ் ட்ரிகர்னால மார்க்கெட் இவ்வளோ பெருசாக பம்ப் ஆகிறது இல்லை. மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் தான் மேட்டரு. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ட் காயின் மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். பிட்காயினோட ஹால்விங்க்கு அப்புறம் ஏன்னா பிட்காயினில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ பிட்காயினோட அடாப்ஷனும் 4 இயர்ஸ் சைக்கிள் மூலமா பெரிய லெவலில் எப்போவுமே வந்துட்டே வந்திருக்கனால தான் நம்ம இந்த பூம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறோம். 2021 நம்ம எவ்வளோ பெரிய புல் ரன் அப்படிங்கிற பார்ப்போம். 2020 கோவிட் பார்த்தோம். கோவிட் அப்போது பெருசாக ஒரு ஃபைனல் கிராஷ் கிரிப்டோவில் நடந்தது. அப்போது பிரசிடெண்ட்டாக யூஎஸில் ட்ரம்ப் வந்து இருந்தார். அகெயின் 2020 யூஎஸ் எலெக்ஷன் நடக்குது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இனாகிரேட் ஆகப்படுறாரு. ஜோ பைடன் எப்போ வந்து இனாகிரேட் ஆகி பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கிறாரு? ஜனவரி 2021 பதவி ஏற்கிறாரு. ஓகேங்களா? ஜோ பைடன் கிரிப்டோவுக்கு அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பீக் புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 2021 Q1 அந்த ஏப்ரல் மாதம், மே மாதம்லாம், அந்த மார்ச் மாதம்லாம் பார்த்தோம். லேட்டரான அகெயின் நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் 2021 வரைக்குமே நம்ம இந்த பயங்கரமான புல்ரன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நடுவில் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது பைடன் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் இம்போஸ் பண்ண போகிறாரு, பைடன் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிரிப்டோ கொண்டு வர போகிறாரு, அந்த மாதிரி இருந்ததே தவிர பட் ஓவரால் நம்ம புல்ரனில் தானே வந்து இருந்தோம். ஸோ அதனால் ரிகார்ட்லெஸ் ட்ரம்ப் வராரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த 3-4 வருஷம் கிரிப்டோ மேலேயே போயிட்டு இருக்க போகிறதும் இல்லை. ட்ரம்ப்புக்கு எதாவது ஆனாலோ இல்லை ஏதாவது வார் சுச்சுவேஷன் வந்தாலும் கூட நம்ம பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது இல்லை. ஸோ அதனால் எதுவுமே கண்டுக்காதீங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வரும்போது எவ்வளோ நல்ல விஷயம் மார்க்கெட்டில் நடந்தாலும் விற்றுருங்க. இதை நான் மெயினாக இந்த இடத்துல ஷேர் பண்ண நினச்சேன். நியூஸ் பார்த்து நீங்கள் வந்து உங்களே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நிறைய ஆல்ரெடி மற்ற விஷயங்கள் பற்றி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பிட்காயின் டாமினன்ஸும் இன்னும் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்கல. இப்போது ஆல்ட் காயின்ஸ் ஒவ்வொன்றா வந்து வருவோம். ஃபார் ஷுர் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு புல்ரன் வந்துதுன்னா எத்தேரியமே இந்த இடத்துலேருந்து 2x மேலே வந்து கட்டாயம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். போன ஆல் டைம் ஹையே நம்ம இன்னும் எத்தேரியமில் பிரேக் பண்ணல. ஸோ அதனால் பிட்காயின்லேயும் நான் எதிர்பார்க்குறது ஒரு சூன் ஒரு பெரிய ரேலி இருக்கும் அப்படின்னு தான். ஸோ இப்போ நம்ம பிக்ஸ்க்கு வந்து வருவோம். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஒரு கூகுள் ஷீட்டில் போட்டு வித் ப்ரைஸ் டேட்டோட நான் மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி வந்துட்டுருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஐஎம்எக்ஸாக இருக்கட்டும், கேமிங் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிக்கப் ஆக ஆரம்பிக்கல. கேமிங்க்கு உங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டில் கேமிங் காயின்ஸ் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணால் ஒரு நல்ல சான்ஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம 1 by 1 ஹையர் கேப்லேருந்தே வந்து போவோம். எத்தேரியம் வந்து பார்த்துருந்தோம். ஆப்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிப்பில் வந்து இருக்குது. ஆப்டோஸ் நீங்கள் கட்டாயம் வந்து கன்சிடர் பண்ணலாம். அது தாண்டி இப்போது பஜ்ஜி பென் கோயின்ஸ் பற்றி, பெங்கு பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் கூட. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹையர் லிக்விடிட்டி, ஒரு பெரிய அமௌண்ட்டில் கம்மி ரிஸ்கில், ஏன்னா எஃப்டிவியும் வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கேப் மாதிரி வந்து இருக்கனால பெருசாக அன்லாக்கும் வந்து இல்லை இந்த பெங்குவில். பெங்கு ரொம்ப பாப்புலர். வால்யூமும் பாருங்கள் 1 பில்லியன் கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் அளவுக்கு வால்யூமும் நடக்கிறனால மேபி இந்த வால்யூம் கொஞ்சம் வந்து கம்மியாகும் போது இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது அகெயின் வந்து 0.02 2 சென்ட்லாம் வந்து இதுனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இடத்துலேருந்து ஈஸியாக சாலிடான ஒரு ஹையர் லிக்விடிட்டி, பெரிய வேல்ஸ்லாம் கூட நீங்கள் நம்ம சேனல் தமிழ் கம்யூனிட்டிலே இருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சாலிடான பெங்குவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5x 6x கூட எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. மேபி 10xலாம் கூட வந்து போகலாம். ஸோ வால்யூம் கொஞ்சம் ஃபேட் ஆகும் போது கொஞ்சம் வாங்குங்க, இல்லை இந்த இடத்துலேருந்தே வாங்கி டிசிஏ பண்ணி கீழே போகும்போது வாங்கலாம். பெங்கு நல்லாவே வந்து இருக்குது, கேட்டிருந்தனால நான் இது மென்ஷன் பண்ண வந்து நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பா வந்து வாங்கலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஏன்னா பா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபியூ வீக்ஸ்
வீக்ஸ் முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் 18 சென்ட்டில். பா கொஞ்சம் பம்பாக இருக்குது. பட் ஸ்டில் பாவோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் ஒரு $2 $4-5 வரைக்கும் போகும்னு. ஃபஸ்ட்டு செல் வந்து அரௌண்ட் 1.75 மேலே $2 கீழே வந்து இருக்கும். அகெயின் $5 அது வரைக்கும் வந்து செல் பண்ணலான்னு வந்து பார்த்துட்ருக்கேன். பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% நம்மளோட மென்ஷன் பண்ண ப்ரைஸ்லேருந்து இருந்திருக்கு. நல்ல மென்ஷன் பண்ண ப்ரைஸ்லேருந்து நல்லாவே வந்து டம்ப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30%லாம் கூட. பாண்டுமே ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்டு, பாவுமே ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் தான். கட்டாயம் நீங்கள் இது வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கூகுள் ஷீட்டில் இருக்கிறதுல வச்சே வந்து போவோம். IMX நல்ல பையிங் ரேஞ்சில் இருக்குது. பீமோ வந்து நல்லா வந்து டிப்பாக இருக்குது. ஜிகே சிங்க்கு, லிடோ, ஓகே. இப்போ மெயினாக ஸ்டார் அட்லஸ் அகெயின் ஏன்னா கேமிங் வந்து பிக்கப் ஆகிறதுனால அதுவுமே நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸ்டார் அட்லஸ் ஒன் ஆஃப் த என்னோட ஃபேவரட்டான சொலோனாவில் இருக்கக்கூடிய கேமு. நான் ஏன் இப்போ அகெயின் ஸ்டார் அட்லஸ் மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சொலோனாவில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்து போயிருந்தது. இந்த டார்ஸே எதுவுமே நம்ம ஒரு 15 சென்ட்ஸில் வந்து பார்த்துருந்தோம். ரீசெண்டாக 45 சென்ட்ஸ்லாம் வந்து போயிருந்தது. சொலோனாவில் இருக்க ஏஐ ஹப்பாக இருக்கக்கூடிய டார்ஸ் ஏஐ பிக்கப் ஆச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சரோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் நம்ம இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நான் வந்து பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 0.018 சென்ட்டில் இருந்து ஒரு 10 மடங்கு டம்ப் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே ஃபால். ஓகேங்களா? 0.0016 அந்த மாதிரி ரேஞ்சு போயிட்டு போன மாதமே நவம்பர் ஒரு மாதம் முன்னாடி 0.0017 இருந்தது. அந்த இடத்துல ஒரு 10x அப்படிங்கிற புல் பண்ணிச்சு. சொலோனாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அந்தளவுக்கு ஹாட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. சரோஸ் வந்து சொலோனாவில் இருக்கக்கூடிய ஒரு வேலட் சர்வீஸு அண்ட் ஆல்சோ சொலோனா வெஞ்சர் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. சடனாக எந்தளவுக்கு மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருக்குது பாருங்கள். எந்தளவுக்கு ஈஸியாக பம்ப் அப்படிங்கிற நடக்கலான்னு பாருங்கள். வால்யூம் கூட பெருசாக இது ஒன்றுமே இந்த பம்பில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமே அந்தளவுக்கு ட்ரிகர் ஆகலை. வெறும் 300-400K வந்து இருந்துகிட்ருக்கு. சடனாக ஒரு 2-3 மில்லியன் 10 மில்லியன் வால்யூம் நடந்ததுக்கே ஒரு 10x அப்படிங்கிற போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நிறைய ஆல்ட் காயின்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால் ஒரு 10x அப்படிங்கிறது மார்க்கெட்டில் பெரிய விஷயமாலாம் நம்பாதீங்க. அண்ட் ஆல்சோ வெளியே இருந்து ரீட்டைலர்ஸ் பெருசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு இல்லை. மார்க்கெட்டில் ஆல்ரெடி சைட் லைனில் பெரிய அளவில் மணி வந்திருக்கும். எப்போ அந்த என்விரான்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் ஆகுதோ, எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதோ, எப்போ பிட்காயின் ஹால்விங் முடியுதோ, எப்போ பிட்காயின் வந்து பம்ப் ஆகுதோ, அந்த டைமில் லிக்விடிட்டி இண்டெக்ஷன் ஆனது ஆல்ட் காயின்ஸில் நடக்கும். மார்க்கெட்டில் எப்போவுமே லிக்விடிட்டி இருந்துட்டு தான் வந்திருக்கு. அதுதான் மெயினாக இந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ சரோஸ் பம்பான மாதிரி மேபி ஸ்டார் அட்லஸ் என்னோட கன்விக்ஷன் மேபி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இது ஸ்டார் அட்லஸ் யூ கேன் கன்சிடர். ஸ்டில் நம்ம மென்ஷன் பண்ண ப்ரைஸ்லேருந்து ஒரு 2 மடங்கில் தான் வந்துருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 6 சென்ட்டு, அதாவது $5-6 வந்து போகும், $10 போகும். மேபி நல்லா வந்து கிரேஸியாக கேமிங் பிக்கப் ஆச்சுன்னா சொலோனாவில் இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் ரொம்ப ஓஜி கேம். ஏன்னா 2021 இது வந்தது. ஸோ அதனால் மேபி ஒரு $20 கூட வந்து போகலாம். வில் சி எப்படி போகுதுன்னு. ஸ்டார் அட்லஸ் மேபி சரோஸ் மாதிரியோ இந்த டார்ஸ் ஏஐ மாதிரி சூன் இட் குட் பிக்கப். ஸ்டார் அட்லஸோட பீட்டா பிளேவாக நான் வந்து பார்த்திங்கன்னா MCG வந்து பார்க்குறேன். மெட்டல் கோருமே வந்து இன்னும் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல. ஸ்டார் அட்லஸ் எங்கே வாங்கலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நான் டெக்ஸில் வந்து வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் MEXCயில் இருக்குது. அண்ட் MEXC கேட்டு இதுலலாம் கிராக்கன்லலாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிராக்கன்னு, பிஞ்செக்ஸு, பிட்ஜெட்டு இதிலலாம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக மெட்டல் கோர் வந்து பார்த்திங்கன்னா பைபிட்லேயுமே கூட வந்துருக்குது. மேபி இது ரொம்ப லோ கேப், மைக்ரோ கேப் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுலேயும் மைக்ரோ கேப்பில் எனக்கு ஒரு கன்விக்ஷன் பிளேனா மெட்டல் கோர் வந்து வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு சொலோனாவில் மைக்ரேட் ஆக போகிறாங்க. இன்னும் மைக்ரேட் ஆகலை. சொலோனாவே இதை பற்றி கூட வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க ஸ்டார் அட்லஸ் சைடர்ஸுமே நல்லாயிருக்கு. சைடர்ஸோட கவர்னன்ஸ் டோக்கனான செனெட், இது நான் இந்த வீடியோவில் தான் மென்ஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நம்மளோட கூகுள் ஷீட்டில் நான் இது வரைக்கும் ஆட் பண்ணல. ஸ்டார் அட்லஸ்க்கு எப்படி போலீஸ் டோக்கனோ அந்த மாதிரி சைடர்ஸ்க்கு வந்து இந்த செனெட் டோக்கனு. செனெட் வந்து ஏன் பம்பே ஆகலைன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். மேபி யூ கேன் செக் திஸ் அவுட் ஆல்சோ. சைடர்ஸ் வந்து அவங்களோட கேமிங் டோக்கனு ஸ்டார் அட்லஸோட அட்லஸ் மாதிரி. இந்த செனெட் வந்து ஸ்டார் அட்லஸோட போலீஸ் மாதிரி. இது வந்து ஒரு கவர்னன்ஸ் டோக்கனு. இது MEXCயில் வந்து இருக்குது. தென் மாவியா நல்ல பையிங் ப்ரைஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. மாவியா வந்து மேபி அகெயின் ஒரு $1 வந்து வரலாம் அப்படின்னு. $2 போயிட்டு நானே வராதுன்னு நினச்சேன். பட் அகெயின் $1 வந்து வந்துருச்சு. மேபி இன்னும் வந்து ஒரு 90 சென்ட்டோ 80 சென்ட்ஸ் கூட வந்து போகலாம். ஸ்லோவாக நான் இந்த இடத்துலேருந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவியாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு $15-20 ரொம்ப ஈஸியாக போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மொபைல் கேமிங்கில் இவங்க வந்து நல்லா ஹியூஜாகவே வந்துருக்கு மாவியா வந்து. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இப்படி நல்லா வந்து
பம்பாக இருக்குது. ரீசெண்டாக பினான்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஆட் பண்ணாங்க. கார்பன் ப்ரௌசர் நல்லா இருக்குது. அண்ட் இதுவும் கூட நான் ஏன் அகெயின் இப்போ அட்லஸ் ஏன் வரேன்னா, எலிக்சர் பாருங்கள். எலிக்சர் கேம்ஸ் வந்து இதுவுமே சொலோனாவில் இருக்க ஒரு கேமிங் ஸ்டூடியோ ப்ராஜெக்ட்டு. இது பிக்கப் ஆச்சு. ரீசெண்டாக சொலோனாவில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6x மேலே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால் சொலோனாவில் பயங்கரமான அட்டென்ஷன் அட்ராக்ஷன் பீப்புளுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கனால சொலோனாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் நான் ரொம்பவே புல்லிஷாக வந்திருக்கேன். சொலோனா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசும்போது ரீசெண்டாக ஒரு டிஃபை ப்ராஜெக்ட் சொலோனாவில் நான் கம்மா கிராஸ் பண்ணியிருந்தேன். ஜிட்டோ பித் இதை பற்றிலாம் வந்து கேட்குறீங்க. அந்த வரிசையில் இது கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக வந்து இருந்தது. பட் ஸ்டில் நீங்களும் செக் பண்ணி வந்து பாருங்கள். நான் செக் பண்ணது வரைக்கும் இந்த பர்டிகுலர் மரினேட் தான் இந்த பர்டிகுலர் இது ப்ராஜெக்டோட பேர். இது வந்து பார்த்திங்கன்னா லிடோ மாதிரி எப்படி நம்ம எத்தேரியமில் லிடோ வந்து இருக்குது. எஸ்இடிஹெச்னு இடிஹெச் வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்காக எஸ்இடிஹெச்சை நம்ம இது பண்ணுறோம். அதுமாதிரி ராப்டாகவே கிட்டத்தட்ட $1 billion மேலே சொல்லணும்னா எம்சோலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகிட்டு வந்து இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மோடது கவர்னன்ஸ் டோக்கன் எப்படி லிடோ இருக்கோ அந்த மாதிரி MNDE நான் இப்போ தான் வந்து பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். பட் காயின் பேஸில் எல்லாமே கூட இருந்திருக்கு விச் ஆட்ஸ் credibility to this project. பட் இப்போ வரைக்கும் ப்ரைஸ் பெருசாக பிக்கப் ஆகலை. சார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணான்னு ஏன்னா வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு 32 மில்லியன்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி வந்து பார்க்கலாம். டிவிஎல் நல்லா இருக்குது, அதனால் ஷேர் பண்ண வந்து நினச்சேன். இது நான் நம்மளோட கூகுள் ஷீட்லேயும் ஆட் பண்ணுறேன். இதையும் சென்னேட்டும். நெக்ஸ்ட்டு கூகுள் ஷீட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வந்து பார்க்கலாம். பைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. பட் இப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நினைக்கிறேன். நம்ம டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சில ஆல்ட் காயின்ஸு கேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2x லிவரேஜில் இருந்தவங்களே மார்க்கெட் வந்து காலி பண்ணிடுச்சு கைஸ். இந்த இடத்துல நினச்சி பாருங்கள், மார்க்கெட் பயங்கரமாக வந்து போக போகுது ஜனவரி ஃபெப்ரவரிலாம் அப்படின்னு நினச்சி 2xல் இந்த நவம்பர் எண்டோ டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு $4 மேலே கேக் வந்து லிவரேஜோ மார்ஜின் பொசிஷனாகவே அவங்க ஆட் பண்ணியிருந்தா கூட ஃபியூச்சர்ஸ் கூட இல்லை. அங்கேருந்து கிட்டத்தட்ட கேக்லாம் சரியான ஃப்ளஷ்ஷு 50% ஃபால் ஆகிருக்கு. மார்ஜினில் இருந்தாலே காலி ஆகிட்ருக்கும் இந்த பொசிஷன்லாம். ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட்டில் எப்போவுமே புல் மார்க்கெட்டில் கூட இது வந்து நடந்துகிட்டே வந்திருக்கும். கேக் இந்த வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்து ஒரு பெரிய ரீடெஸ்ட் நடந்து போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டாக பிரேக் அவுட் கொஞ்சம் முன்னாடியே வந்து கீழே இறக்கிட்டாங்க. கேக்கும் ஒரு நல்ல ஏரியாவில் இருக்குது. அகெயின் இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிருச்சு இந்த அக்யூமுலேஷன் வந்து. அகெயின் தென் வந்து பார்க்கும்போது SFP நல்லா வந்திருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப சாலிடான ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரெவன்யூ பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். பெருசாக நம்மளுக்கு கிரேஸியாக 100xோ 20xோ அந்த மாதிரி வராது ரிட்டர்ன்ஸ். பட் we can expect ஒரு 5x 6x 10x எல்லாம் கூட வந்து போகலாம். மேபி SFPலாம் வந்து கேக்குமே அந்த மாதிரி ஒரு பிக்காக தான் பார்க்குறேன். மேபி கேக் இந்த இடத்துலேருந்து ஒரு 10x கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டுமே அதுதான் பிரேவ் ப்ரௌசரோட ஒரு ரிவார்ட் டோக்கன் இந்த பேட் அப்படிங்கிறது. பேட்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ஏரியாலே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதை ஒரு நம்ம அகெயின் ஒரு ஃபெப்ரவரி மார்ச்லலாம் ஒரு பெரிய பிரேக் அவுட் பேட்லலாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் லோ ரிஸ்கில் டாப் ஆல்ட் காயின்ஸ் வாங்கினோன்னா நல்ல வால்யூம் இருக்குது ஆல்ட் காயின்ஸ் லைக் போல்கடா டாட்லாமே கூட வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 4-5x அப்படிங்கிற ஈஸியாக பண்ண வாய்ப்பு வந்து இருக்குது. போல்கடா 2.0 வந்து போய்ட்டுருக்கு. அதை பற்றி நான் மேபி அப்கமிங் வீடியோஸில் வந்து பேசுகிறேன். அண்ட் ஆவே இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப்போட டிஃபை ப்ராஜெக்ட் இருக்குது வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைன்னு. அது வந்து ICO ஸ்டேஜில் இருக்குது. அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள். அந்த ICO மூலயமா கலெக்ட் ஆகக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து ட்ரெஷரியில் இருக்கும் இல்லையா வேர்ல்டு லிபர்ட்டி ஃபையோடது. அவங்க வந்து ஆவேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆவே நம்ம $100 ஆவே வந்து ஒரு டிஃபை கிங்காகவும் டிஃபை ஹப்பாகவும் வந்து இருக்கனால ஓவரால் கிரிப்டோவில் ஆவே வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே வந்து இருந்தோம். இந்த இடத்துலேருந்தும் ஆவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வந்து நம்புகிறேன். ஏன்னா ட்ரம்ப் இப்போ தான் இனாக்ரேட்டே வந்து ஆக போகிறாரு. ஸோ அதனால் இதை தொடர்ந்து இந்த இடத்துலேருந்து ஆவே வந்து மேபி நம்ம வந்து ஒரு $1500 வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். யூ கேன் ஸ்டில் செக் அவுட் ஆவே இன்னுமே வந்து லேட் வந்து இல்லை. ஒரு 5x அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லோ ரிஸ்கில் ஆவே வந்து ஒரு நல்ல பிளேவாக வந்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு செயின் லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 4 இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஆவே, இன்னொன்று செயின் லிங்க்லாம் கூட இந்த வாட்டி $100 மேபி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று $100 மேலே ரிவர்ஸ் ஆகும், இல்லைனா $150 முன்னாடி ரிவர்ஸ் ஆகிறது, $120 அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஒரு 4x அப்படிங்க இங்கேருந்து பாசிபிள் செயின் லிங்க் பொறுத்தவரை.
அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோ ஆர்டபிள்யூ ப்ராஜெக்ட்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க வேர்ல்டு லிபர்ட்டி 5 சைட்லேருந்து. அண்ட் ஃபோர்த் வந்து எத்தேரியமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரியம் இந்த பியர் மார்க்கெட்டில் தான் வந்தது. ஆர்பிட்ரியம் தான் இருக்கிறதுலே அதிகமான டிவிஎல் எத்தேரியம் லேயர் 2 பிளாக் செயின்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடியது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு $4 $5 வெரி ரீசனபிள் ஃபார் ஆர்பிட்ரியம். இந்த இடத்துலேருந்தே ஒரு 7x 8x அப்படின்னு போகும். பட் நீங்கள் நான் வந்து அந்த அளவுக்கு எத்தேரியம் லேயர் 2ஸில் ஓரளவு புல்லிஷாக இருக்கேன். மேபி நீங்கள் ரொம்ப புல்லிஷாக இருந்தீங்கன்னா ஆர்பிட்ரியம்லாம் ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IMX இம்யூட்டபிள் எக்ஸ் வந்து கேமிங்கான ஒரு ஹப்பு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு. கேமிங்கோட லீடரே இந்த IMX தான். எனக்கு கேமிங் வந்து பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கிரிப்டோவில் இருக்கக்கூடிய நரேட்டிவ். கேமிங்கில் நான் ரொம்பவே வந்து புல்லிஷாக வந்திருக்கேன். ஸோ அதனால் IMX வந்து ஒரு 10x இல்லைனா அதுக்கு மேலே கூட பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. கேமிங் வரக்கூடிய அடாப்ஷன் அண்ட் கேமிங் எந்த அளவுக்கு பெரிய ஒரு 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 சீசனாக நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிற பொறுத்து வந்து இருக்குது. இன்னுமே பையிங் ரேஞ்சில் தான் வந்திருக்கு. கிராஃப் பற்றியும் பார்த்துருந்தோம், இந்த டேட்டா இண்டெக்ஸிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. அன்மார்ஷல் கிராஃபோட பீட்டா ப்ளே கிராஃபும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரின்னு லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிட்ஸ்க்ரன்ச் பற்றியும் வந்து கேட்குறீங்க. பிட்ஸ்க்ரன்ச் பற்றி அப்கமிங் டேஸில் வந்து பார்ப்போம். அதுவுமே இந்த மாதிரி ரிலேட்டபிளான நரேட்டிவ் கிராஃப் ரிலேட்டபிளாக தான் வந்து வரும். அதை பற்றி வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து பெருசாக போனனால இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி நிறைய நாள் ரீசெண்ட் வீடியோ போட்டானனால கொஞ்சம் அப்டேட் அந்த மாதிரி கலந்து வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் ப்ராப்பராக இன்னும் டாப் 10 டாப் 20ன்னு ஸ்ட்ரக்சர் பண்ணி இன்னும் ஆல்ட் காயின்ஸை இன்னும் டெப்த்தாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக அதை போஸ்ட் அப்படிங்கிற பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நேற்று கூட ஒரு போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பாருங்கள், எவ்ரி 4 இயர் சைக்கிள் அப்படிங்கிற கிரிப்டோவில் நம்ம விட்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதில் எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹால்விங்க்கு அடுத்த இயர் Q1 வந்து பயங்கர புல்லிஷாக இருந்திருக்கு. ஆஃப்டர் கிறிஸ்மஸ் வந்து மேபி இந்த வாட்டியும் அந்த மாதிரி நம்ம விட்னஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்லா மார்க்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 இயரில் 4 குவார்ட்டர்ஸ் ஆனது வந்திருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டரும் 4 மாதம். இப்போ Q1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 மாதம், Q2 4 மாதம். எப்போவுமே மார்க்கெட்ஸ் கிரிப்டோன்னு இல்லை, பொதுவாகவே Q1 ரொம்ப புல்லிஷாக இருக்கும். IPO சீசன்லாம் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்போ தான் வந்து பார்ப்போம். அதே மாதிரி Q4 புல்லிஷாக இருக்கும். Q2 Q3 வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் அப்படியே வந்து போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய பம்ப் அப்படிங்கிற கிரிப்டோவில் அக்கார்டிங் டு இந்த சைக்கிள் தியரி அப்படிலாம் வந்து பார்க்கும்போது பிட்காயின் ஹால்விங் நடக்குது. ஹால்விங்க்கு அடுத்த இயர் கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக வந்து நடக்கிறனால Q1 நல்லா வந்து பம்ப் அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரிப்டோவில் ஓவரால். பட் ஸ்டில் ஜனவரியிலே கூட நம்ம இன்னும் பெரிய அளவில் சாப் அப்படிங்கிற பார்க்கலாம். மார்க்கெட் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் வந்து எலிமினேட் பண்ணி எல்லாரையும் லோ ப்ரைஸில் விற்க வச்சு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து போவோம். ஸோ புல் மார்க்கெட்லேயும் அது வந்து கட்டாயம் நடக்கிறனால Q1 நல்லா வந்து இருக்க போகுது. பட் ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸ் நம்ம அதுக்கு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணோம், லிவரேஜ் பொசிஷனில் இல்லாமல். இது வந்து ஷேர் பண்ண வந்து நினச்சேன். கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓவரால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thanks for watching this video till then, and see you guys tomorrow with another video. Bye bye.